रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب الحمد لله الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. ومن يضلل فلن تجد له وليا مرشدا من يهده الله فهو المهتد. அல்லாஹு தாலா அந்த ஆயத்துல யார் யார் நேர்வழி அடைந்து விட்டாரோ, நேர்வழி யார் அடைக்க வைத்தார்ன்றது சொல்லல. யார் நேர்வழி அடைந்து விட்டாரோ அவருக்கு நான் ஒரு காமிலான ஷேக கொடுத்திருக்கிறேன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல, அல்லாஹ் அங்க டிஃப்ரெண்டா சொல்றான், வித்தியாசமா சொல்றான். ஏன் அப்படி வித்தியாசமா சொல்றான்னா, சில இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க ரொம்ப ஒரு விஷயத்த சும்மா சாதாரணமா சொன்னோம்னா, இது விஷயம் தானே, சரி ஓகே அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதை விட்டுருவோம். ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லும்போது, அதை கொஞ்சம் மாத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க கொஞ்சம் யோசிப்போம். நீங்க யோசித்து விளங்க வேண்டிய விஷயம்னு சொல்றான்ல இந்த ஆயத்தை எல்லாம் சொல்லும்போது, நீங்கள் இதை தஃபக்குரு செய்யணும், நீ கூர்மையாக கவனித்து கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் அல்லாஹ் மை யஹ்திஹில்லாஹ ஃபஹுவல் முஹ்தத், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டானோ அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். மை யஹ்திஹில்லாஹ ஃபஹுவல் முஹ்தத், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டானோ அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். ஒமை யுதுதில், யார் அல்லாஹ் வழிகேட்டு விட்டாருன்னு சொல்லக்கூடாது, வழிகேட்டிலே விட்டு விட்டானோ. அல்லாஹ் வழிகெடுத்துட்டான்ற அந்த சிஃபத் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் ஹிதாயத் செய்யக்கூடியவன் தான். ஷைத்தான் தான் வழிகெடுப்பவன், நஃப்சு ஷைத்தானும் தான் வழிகெடுப்பவர்கள். அதனால ஒமை யுதுலில்னு சொல்றான், யாரை வழிகேட்டிலே அல்லாஹ் விட்டு விட்டானோ அவனுக்கு ஹிதாயத் செய்யலைன்னு அர்த்தம். அவரு ஃபலன் தஜிதலஹு வலிய முர்ஷிதா, அவரை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு நபி கிட்ட சொல்றான். நீங்கள் நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு முர்ஷிதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவன் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றான். யாரு வழிகேட்டுல போனானோ அவனுக்கு முர்ஷிது கிடைக்கலன்னு சொல்லணும். நேர்வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லப்பா அவனுக்கு, அதனால அவன் வழிகேட்டா தவறான வழியில போயிட்டான் சொல்றோம் பாருங்க. அப்படி அல்லாஹ் சொல்லாம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான், நேர்வழி காட்டுவதற்கு ஒரு வலிய முர்ஷிதையை அவனுக்காக வேண்டி நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆயத்தை நம்ம தஃபக்குரு செய்யும் போது ஒரு விஷயம் என்ன விளங்குது, ஹிதாயத்துன்றதே முஹம்மது ரசூலுல்லாஹை கொண்டுதான் நிகழும். ஹாதி, நமக்கு யார் ஹிதாயத்தை காட்டுவா? பெருமானாரை தவிர யாரும் ஹிதாயத்தை காட்ட முடியாது. எல்லா காலத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நேர்வழி காட்டுகிறார்கள் என்பது இதுல இருந்து புரியுதுங்களா? ஆர்பிஎம் கனி அவங்க எழுதின சிஷ்யா சில்சிலால வராங்க. அவங்க எழுதின கிதாப்ல அதான் சொல்லுவாங்க, பெருமானாருக்கு பிறகு எவரெல்லாம் பையாத்து செய்திருக்கிறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பையத் செஞ்சாங்க. அரசராக்க மட்டும் பையத் அல்ல, அது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்த்தார்களோ,
சஹாபாக்கள். அப்படி உங்களை பார்க்கிறேன்ற பையத், அதுக்கு பேர் தான் ஹிலாஃபத். ஹிலாஃபத்துன்னா என்ன? ஹலீஃபா. யாருக்கு ஹலீஃபா? ஹலீஃபான பிரதிநிதின்னு அர்த்தம். யாருக்கு பிரதிநிதி? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சேவையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரதிநிதி, பெருமானாருக்கு பிரதிநிதி. அப்ப பெருமானார் எந்த சேவை செஞ்சாங்களோ அந்த சேவை இவங்க செய்வாங்கன்னு அர்த்தம். அவர்களை நாங்க எப்படி ஈமான் கொண்டோமோ அது மாதிரி அமீர் முஃமினாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். அது அடுத்து யாரை நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தாங்க, சஹாபாக்கள்ல தேர்ந்தெடுத்தாங்க. உமர்லான் தான் தேர்ந்தெடுத்தாங்க வருது அந்த ஹதீஸ். பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு, புனித உடலை மதீனா நகரத்தில் மஸ்ஜித் நபவியிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு சத்திய சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே, அந்த பாலைவன மணல் தான், அங்க வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். ஒரு பெரிய அமைதி நிலவுது. எல்லாம் பெருமானார என்ன நல்லடக்கம் பண்ணியாச்சு, பண்ணிட்டு வந்து உட்காரும் போது எல்லாருமே கனத்த உள்ளத்தோடு இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நபியை அவர்கள் திரும்ப உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பு. ஒரு சஹாபி ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவங்க தன்னுடைய கண்களை குருடாக்கி கொண்டார்கள். அந்த கண்ணை குத்தி குருடாக்கி கொண்டார்கள். என்ன மாதிரியான இஷ்கு அந்த சஹாபாக்கள் இருக்கும், காதல். நபியை பார்க்க முடியாத கண்கள் இனி இருக்கக்கூடாது எனக்குட்டா. நான் பார்த்தா பெருமானாரை தான் பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்துல திரும்ப முகமது ரசூலுல்லாவின் முகத்தை பார்க்க முடியாது என்று இருந்தால் இந்த கண் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்ததே போதும்ட்டான். கடைசியாக முகமது ரசூலுல்லாவை பார்த்த பார்வை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. திரும்ப நான் எதையும் பார்க்க விரும்பவில்லை. அது என் உள்ளத்தில் வந்து உட்கார்ந்து விடக்கூடாதுன்னா, பெருமானாரை பார்த்த அந்த நினைவு என்னுடைய உள்ளத்தில் பசுமையா இருக்கு. இப்போ இந்த பார்வையை கொண்டு பிறரை பார்த்து 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 அந்த பசுமை என்னுடைய உள்ளத்தை விட்டு அகன்று விடக்கூடாது. இனி நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், தன் கண்ணை குத்தி கொண்டார். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள், காதலர்கள் சத்திய சஹாபாக்கள். அதனால எல்லாருமே நபியுடைய உடலை நல்லடக்கம் செய்த பிறகு ஒரு கனத்த, ஒரு மீள முடியாத ஒரு சோகத்திலே அந்த சத்திய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே அமைதியாகவே நேரம் கடந்து போகிறது. எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. 1,24,000 சஹாபாக்கள், 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ எல்லாருடைய உள்ளத்திலும் ஒண்ணு ஓடுது. என்ன ஓடுதுன்னா, அடுத்து யார் இந்த இடத்துக்கு, முகமது ரசூலுல்லாவுடைய இடத்துக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு நபர் யாருங்க என்று ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அது ஓடிட்டு இருக்குது. ஆனால் பெருமானாருடைய இழப்பே பெரிய கனத்த உள்ளத்தோடு இருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அன்சாரி தோழர்கள் ஒரு சஹாபி, அவங்க வந்து இப்படியே அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம், அடுத்து ஏதாவது நடக்க வேண்டியதை பார்க்கணுமே என்று அவர்கள், நம்ம இப்படியே இருந்தா சரி வராது, அதாவது இந்த மௌனத்துக்கு முற்றுப்புள்ளி நாம தான் வைக்கணும், யாரும் எஞ்சிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த சஹாபி தான் முதல்ல எழுந்திருக்கிறான். இந்த மௌனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுடைய அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அடுத்து ஒரு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டி வேண்டும், அதனால் என்னிடம் நீங்கள் என்ன அதான் சொல்லுது பையத் செய்யுங்கன்னு சொல்றாங்க. நான் அமீர் மூமினா இருக்கேன், என்னிடத்துல நீங்கள் பையத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மூத்த சஹாபி தான். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். இப்போ அவங்க எழுந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவர்களுடைய ஷாக்கிரத்துகள் இருப்பாங்கல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
உத்தம சஹாபாக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அந்தஸ்துடைய நாதாக்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒரு அந்தஸ்துடைய நாதாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் கனி, அபூ ஹுரைரா, அபூ தல்ஹா, பெரும் பெரும் சஹாபாக்கள். இப்ப இவர்களை பின்பற்றக்கூடிய நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை இத்திபா செய்யக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. நம்ம சர்க்காரு அவங்களுடைய முரீதுகள் பல ஊர்கள்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் அமீர் சாபா இருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் அமீர் சாபா இருப்பாங்க. அவங்க பின்னாடிதான் அவங்க நிற்பாங்க, அவங்களோட வருவாங்க சர்க்கார்கிட்ட. புரியுதுங்களா? அதே மாதிரி ஹலீஃபாக்கள் யார சர்க்கார் நியமிச்சாங்களோ ஒவ்வொரு ஊர்களையும், அந்த ஹலீஃபாக்கள் பின்னாடி இருப்பாங்க. அவங்களோட வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபிகள் பின்னாடியும் இன்னும் சில சஹாபிகள் இருந்தார்கள். அவங்கள்ட்ட தாலீம் ஈமான் வாங்கிக்கிட்டு, அவர்கள்ட்ட தாலீம் வாங்கிட்டு, பெருமானார் கூட இருந்தவர்கள் ஆச்சே, நம்ம தூரமா இருந்தோமே என்று அவர்களிடம் அந்த ஞானங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்ப இந்த சஹாபி எழுந்து என்னிடம் பையச் செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி, அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க நம்முடைய அன்சார் தோழர், இவங்க வந்தா நல்லா இருக்குமே, ஆனா எந்த சஹாபியுமே எஞ்சிக்காம நம்ம எப்படி இருந்திருக்கிறது? பெரும் சஹாபாக்கள் யாராவது ஒருத்தர் உங்களை கொண்டு நான் பையச் செய்யறேன் அப்படின்னு யாராவது பெரிய சஹாபி எஞ்சாங்கன்னா, உஸ்மான் கனி எழுந்து நான் பையச் செய்யறேங்க உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லணும். அல்ல உமர் அல்லாஹ் எஞ்சி நான் பையச் செய்யறேன்னு சொல்லணும். அலி அல்லாஹ் மருமகன் முகமது ரசூலுல்லாஹி மருமகனார் அவங்க எஞ்சி நான் பையச் செய்யறேன்னு சொல்லணும். யாராவது எஞ்சா நம்ம போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இந்த நிலையில தான் உமர் ரலியல்லாஹு எழுந்தாங்க. எழுந்து அப்படியே தேடுறாங்க. இவங்க தன்னை பையச் செய்யும்படி எழுந்து அவங்க கூப்பிடுறாங்க. உமர் அல்லாஹ் எழுந்து இப்படி தேடுறாங்க. பார்த்தா தூரமா அமைதியா ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நேரா அங்க இருந்து அங்க போனாங்க. போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை நீங்க கையை கொடுங்கன்னு சொல்லி தூக்கி ஒரு கல்லு மாதிரி இருந்துச்சு, அது மேல உட்கார வச்சுட்டு, உங்களிடத்துல நான் பையச் செய்யறேன், உங்களை நான் அமீருல் மூமினாக ஆக்குகிறேன் அப்படின்னு சொன்னவன எல்லா சஹாபாக்களும் பின்னாடி வந்துட்டாங்க. யாரு எழுந்து அன்சாரி தோழர் என்கிட்ட பையச் செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்னை விட உயர்வானவர் அபூபக்கர் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் நானும் பையச் செய்கிறேன் என்று அவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. பாருங்க, பேனப்சு சத்திய சஹாபாக்கள். இந்த மௌனத்தை கலைக்கதான் நான் எழுந்தேன். என்னப்பா அப்படியே உட்கார்ந்துருக்கேன், யாராவது சொல்லுங்க, அப்படி இல்லை, யார் வருவா என்று. ஏன்னா எல்லாருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. ஆனால் தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்களும் இந்த சஹாபாக்களில் இருக்கிறார்கள். அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாம தேர்ந்தெடுப்போம். முதல்ல நம்ம அறிவிப்போம். வந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்தா நம்ம கலீஃபாவாக ஆகலாம் என்று அவங்க அந்த அறிவிப்பு செய்தாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் நாயகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மௌனம் கலைந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்? ஏதோ ஒண்ணு எடுத்ததுக்கு அப்படியே கலீஃபா பெருமானாருடைய பிரதிநிதி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சேவையை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த சேவையை அடுத்து செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது அங்கே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆயுள் வரை அந்த மஸ்னதிலே உட்கார்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மஸ்னதில் உட்கார்ந்தார்களோ அந்த மஸ்னதில் உட்கார்ந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். என்ன, நபி அவர்கள் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்தார்களோ அப்படி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கலீஃபாக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்கள் இவர்கள். அந்த ஆரம்பத்தில் சொன்ன மை யஹ்தில்லாஹ ஃபஹுவல் முஹ்ததி. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமன் யுதுலில் ஃபலன் தஜித லஹு வலிய முர்ஷிதா. வலிய முர்ஷிதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நபியை பார்த்து சொல்றான். அதுதான் பெருமான அந்த கிதாபில் எழுதுனாங்க சொன்னாங்க. ஆர்பிஎம் கனி அவங்க எழுதக்கூடிய கிதாபில் சொன்னாங்க. ஷிஷ்யா தரிகாவுடைய ஷேக் அவங்க சொல்றாங்க, எல்லாரும் அதுக்கு பின்னாடி வந்த எல்லோரும் பிரதிநிதிகள். யாருடைய பிரதிநிதி? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதிகள். அவங்க பையச் செய்கிறார்கள். காலத்துக்கு தோதுவா அவங்க பையச் செய்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒரு ஷேகை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களை கொண்டு வழிகாட்டப்படுகிறார்கள், நேர்வழி காட்டப்படுகிறார்கள். இறைவனிடம் அவருடைய உள்ளங்களை திருப்பும் வேலையை அந்த ஷேகுமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்துடைய நாளிலே எல்லா ஷேகுமார்களும் தன்னுடைய முரீதிகளை யார சொல்லலாம், உங்களுக்கு நாயிபாக இருந்து நான் பையத்து கொடுத்தேன்,
உங்களுக்கு நாயிபாக இருந்து நான் பையத்து கொடுத்தேன். என்னுடைய முரீத் அல்ல யார சொல்லலாம், உங்களுடைய முரீத் என்று எல்லோரும் அங்கே முகமது ரசூலுல்லாவிடம் ஒப்படைப்பார்கள் தன் முரீதுகளை என்று அவங்க எழுதுறாங்க. கியாமத்தில் இது நடக்கும்னாங்க. ஷேக் நாயக் இதை சொல்லி காட்டினாங்க ஒரு தடவை பேசும்போது. எல்லாரும் முகமது ரசூலுல்லாவுடைய முரீது தான், பெருமானாரிடம் பையத்து வாங்கியவர்கள் தான். அதற்கு ஒரு நிஸ்பத்தாக அல்லாஹ் தஆலா என ஷேகுமார்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கின்றான் என்ற செய்தி சொன்னான். இப்போ பெருமானார் தான் ஹிதாயத் செய்யறாங்க பாருங்க. ஹிதாயத் யார் செய்யறாங்க? அது அங்க போய் நிரூபிக்கப்படும். யார சொல்லலாம், நிஸ்பத்தாக என்ன வச்சுங்க, நிஸ்பத்தாக என்னை ஆக்கினீர்கள், இந்த மக்களுக்கு ஹிதாயத் செய்தது நீங்கள் தான் என்று ஃபைஸ் நாயகம் சொல்லுவார்கள். உங்களுடைய நாயிபாக இருந்து நிஸ்பத்தாக இருந்து அந்த சேவையை யார சொல்லலாம், நீங்க தான் செஞ்சீங்க, என்னுடைய முரீதுகளுக்கு நீங்க தான் ஹிதாயத் செய்தீங்க யார சொல்லலாம் என்று தன்னுடைய முரீதுகளை அவர்களிடம் ஒப்படைப்பார்கள். அதுதான் அல்லாஹ் திருமறையில சொல்றான், மை யஹ்தியல்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யார் ஹிதாயத்தை பெற்று விட்டார்கள் அவர்கள் இறைவன் ஹிதாயத்தை அடைந்து விட்டார்கள். ஒமை யுதுலில், எவரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட நாடுகிறானோ நபியை நீர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அவருக்கு ஒரு வலிய முர்ஷிதை, வழிகாட்டியை. ஏன்னா வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது முகமது ரசூல்லா தான், பங்கு வைக்கிறது முகமது ரசூல்லா. வல்லாஹு முவாஃபி வானல் காசிம் என்ற அடிப்படையில நமக்கு ஹிதாயத்துக்கு ஒரு ஷேக பங்கு வைக்கிறது யாரு, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பங்கு வைக்கிறார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஃபைஸி நாயகத்துடைய தாமனிலே பங்கு வைத்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் பங்கு வச்சதுக்கு ஒரு பெருமானார் தான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இதை சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஏன் அப்படி சுத்தி வச்சு சொன்னா, நீ இதை ரொம்ப விளங்கிக்கணும், இது சாதாரண கேட்டுட்டு போகக்கூடிய ஆயத்தல்ல. ஹிதாயத்து உனக்கு வேணும்னு சொன்னா முகமது ரசூலுல்லாவிடம் கேளுன்றான். ஹிதாயத் வேணும்னா யார்கிட்ட கேட்கறது, ரசூலுல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் மீது ஸலவாத் யார் ரசூலல்லாஹ், நீங்க தான் ஹாதி, நீங்க தான் ஹகீகி ஹாதி, நீங்க தான் யார சொல்லா, எனக்கு ஹிதாயத்தை காட்டுறதுக்கு ஒரு காமிலான ஷேக நீங்க எனக்கு காட்டுங்கள் என்று எவர் முகமது ரசூலுல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்களோ, அல்லாஹ்விட்ட துவா கேட்டாலும் பெருமானார் துவா கேட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். அகீதா ஒழுங்கா இருந்தா போதும். அல்லாஹ் கொடுக்கிறவன், முகமது ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறவங்கன்ற அகீதா இருந்தா போதும். இங்க எங்க ஷிர்க்குக்கு இடம் இருக்கு? அல்லாஹ் கொடுக்குற மாதிரியே முகமது ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்கன்னா ஷிர்க்கு. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், முகமது ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கக்கூடியவர்கள். கொடுத்தது அல்லாஹ் தான். கொடுத்தது காசிமே ஜன்னத் முகமது ரசூலுல்லாஹ், காலிக்க ஜன்னத் அல்லாஹ், மாலிக ஜன்னத் முகமது ரசூலுல்லாஹ். நம்ம ஷேர் ஜன்னத்தை படைத்தவன் அல்லாஹ், அந்த ஜன்னத்தை சொந்தப்படுத்தியவர்களுக்கு முகமது ரசூலுல்லாஹ் சொந்தப்படுத்தினான். பெருமானாருடைய சொந்தம் அது. மாளிகையை கட்டி சுவனபதியை அல்லாஹ் உருவாக்கி யார சொல்லலாம் உங்களுக்கு சொந்தம் என்று கொடுத்து விட்டான். நீங்க உங்க உம்மத்துக்கு கிஸ்மத்து பங்கு வச்சிருக்கீங்க, கயர் ஃபஸில் செய்யணும், அது விளங்குற நசீப் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினரை வழி நடத்தி தன்னுடைய சத்திய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சத்திய சஹாபாக்களை உருவாக்கினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் தாபீன்களை உருவாக்கினார்கள், தாபீன்கள் தபா தாபீன்களை உருவாக்கினார்கள். இப்படியாக வலிமார்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இறை நேசர்கள் கியாமத் வரைக்கும் வருவாங்க. அவுலியாவின் உம்மத்தி கன்பியாய் பனி இஸ்ராயில். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் இருக்கு, பனி இஸ்ராயில் கூட்டம். அதுக்கு தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். வேதம் கொடுக்கப்பட்ட நபி, ஏன்னா தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட நபி. அவர்களுக்கு பின்னாடி பல நபிமார்கள், பல லட்ச நபிமார்கள் சொல்றாங்க. 1,24,000 பல ஆயிரம் நபிமார்கள் வந்தாங்க, பல ஆயிரம் நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு அவருடைய தௌராத் வேதத்தை பின்பற்றி ஓதி காட்டி மக்களுக்கு ஹிதாயத் செய்தார்கள். சிலருக்கு சொஹஃபுகள் கொடுக்கப்பட்டது. சொஹஃபுன்னு சொன்னா ஏடுகள், ஏடு. சில சொஹஃபான சின்ன கிதாப்னு அர்த்தம். பெரிய கிதாபு தௌராத் தான், சின்ன சின்ன வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. சட்டதிட்டங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கு பிறகு அதுதான் பெருமானார் சொல்றாங்க, அவுலியாவின் உம்மத்தி அன்பியாய் பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயிலுக்கு மூத்த நபி யாருன்னா அவங்க தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அவருடைய தௌராத் வேதத்தை பின்பற்றி தான் எல்லாம் ஹிதாயத் செய்யப்பட்டது. எது வரைக்கும், எதுவரை ஹிதாயத் செய்யப்பட்டுச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை தௌராத் வேதம் தான் பொது வேதமாக இருந்தது. சில சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பொது வேதம் தௌராத் தான். அந்த மாதிரி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. அதனால குர்ஆனை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொண்டு வந்த குர்ஆனை ஓதி காட்டி என்னுடைய உம்மத்தில் உள்ள இறை நேசர்கள் ஹிதாயத் செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ ஹாஜா முஹைனுதீன் சிஷ்டி சஞ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் உம்ரா செய்ய போகும்போது, ஹஜ்ஜு செய்ய போகும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தார்கள், நீங்க இந்தியாவுக்கு போங்கன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு போக சொன்னாங்க. அவங்க அரபு நாடு, ஹாஜா முஹைனுதீன் சிஷ்டி அரபு நாடு, அவங்க அரபி. அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்துக்கு என்ன நீங்க காரணமாக இருக்கணும் இந்தியாவுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா முஹைனுதீன் சிஷ்டியா அனுப்புனாங்க. அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் பேர்ல அவங்க வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுனா ஈரான் இந்த பக்கம் தானே, அப்புறம் ஆப்கானிஸ்தான், அதுக்கு பிறகு இந்தியாவில் பாகிஸ்தான் வழியா இந்தியா நுழைகிறாங்க. இந்தியாவில் அப்போ மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னா, கிராமம் கிராமமாக வாழக்கூடியவர்கள். அங்கங்க ஒரு சமஸ்தானம் இருக்கும், ஒரு பல சமஸ்தானங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சமஸ்தானம் விளங்குதுங்களா? ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கீழே ஒரு 100 வீடு இருக்கும், 1000 வீடு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமா இருந்துச்சு. அவங்க இந்தியாவில் நுழையிறாங்க. பார்த்தா அப்போ ஊருக்கு வெளியில ஒரு பெரிய சிலை, காவல் சிலைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. காவல் தெய்வம் சொல்லிட்டு நம்ம கூட அங்க விழுப்புரம் போற வழியில பார்த்தா தெரியும், அவ்வளோ விசாரம் பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த மாதிரி காவல் தெய்வம், அந்த ஊரை காக்கிறதுக்கு ஒரு தெய்வம், எல்லை சாமி, பெருசா எல்லை சாமி வச்சிருக்கோம். ஹாஜா முஹைனுதீன் சிஷ்டி முதல்ல வந்தவொடனே அதை பார்த்தாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, சுகூது செய்யறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மக்கள்லாம் காலை கடனுக்காண்டி வருவாங்கல்ல, ஃபஜ்ர் காலை அதிகாலை நேரம் ஃபஜ்ர் தொழுதுட்டு அவங்க அப்படியே பார்க்கறாங்க. பார்த்தா ஊர் எல்லையில நிக்குது. அப்ப எல்லா மக்களும் யாரு புதுசா ஒரு நபர் வந்திருக்கிறாங்களே நம்ம ஊருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ட்ரெஸ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ் உடைய சென்ஸ் இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னா, கோமணம் கட்டிப்பாங்க ஆண்கள், தலையில ஒரு முண்டாசு, அவ்வளவுதான். அந்த முண்டாசை கழட்டி மேல கூட போட்டுப்பாங்க, துண்டு மாதிரி போட்டுப்பாங்க, அவ்வளவுதான். வேற ட்ரெஸ்ஸே கிடையாது, சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. எல்லாம் விவசாயிகள், இந்த மாதிரி ஆட்கள் தான். இந்த மிராஸ்தாரர்னு சொல்லுவாங்க, மிராஸ்தாரர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் கொஞ்சம் ஆடை உடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஹாஜா முஹைனுதீன் சிஷ்டி சஞ்சரி இந்த மாதிரி பெரிய அப்பா போட்டுக்கிறாங்க, தலப்பா கட்டியிருக்காங்க, மேல கோட் போட்டுக்கிறாங்க, துண்டு போட்டுக்கிறாங்க. இவ்வளோ ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு அப்படியே எல்லாரும் அப்படியே மக்கள் வந்தவங்க எல்லாமே பார்க்கறாங்க. இவங்க அப்படியே அந்த சிலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க சிலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்களை பார்க்க ஒரு கூட்டம் நிக்குதாங்க. இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம். ஊர்ல யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரான்னு பெரிய ஜமாத்து கூடிருச்சு. ஒருத்தருக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஒரு கிராமம் தானே. எல்லாரும் கூடிட்டாங்க. மக்கள் கூடுனா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தா பெரிய ஜமாத்து நிக்குது. அப்பதான் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. இது என்னதுன்னு கேட்கிறாங்க. இது எங்களுடைய தெய்வம், எங்களுடைய கடவுள் தெய்வம். அப்படியா, இது என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. இது என்ன செய்யும், இதுக்கு எப்படி என்ன செய்வீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கறாங்க. நாங்க பூஜை செய்வோம், அதை வணங்குவோம், இது தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றி அதை நாங்க ஆராதனை செய்வோம், அதை வணங்குறோம். அது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. அது உங்களுக்கு என்ன செய்யுது? அதுதான் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். பயிர்களை எங்களுக்கு விளை வைக்கிறது, பயிர்களை விளை வச்சு எங்களை வாழ வைக்கிறது அந்த தெய்வம் தான். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க சொல்றது உண்மையானு கேக்குறாங்க அந்த சிலை கிட்ட. நீதான் வாழ வைக்கிறியாமே, உண்மையானு கேட்டாங்க. அப்ப அந்த சிலை பேசியது,
சில பேசுச்சு. இவர்கள் அப்படி சொல்கிறார்கள், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுச்சு. நான் வாழ வைப்பதா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அந்த சிலை சொல்லுச்சு. அப்பதான் அவங்க எல்லாம் சொல்றாங்க, கூன்னு பேசிக்கிறாங்க குசு குசுன்னு. இவ்வளவு காலமா நாம் ஆராதிக்கிறோம், இவ்வளவு காலமா நாம வணங்குறோம், அதை ஆராதிக்கிறோம், அதை சாஷ்டாங்கமாக பணிகிறோம். ஒரு தடவை கூட நம்மகிட்ட பேசுனது கிடையாது. எங்கேயாவது வந்த ஒருத்தட்ட பேசுது அப்படின்றாங்க. எங்கேயாவது வந்து புதுசா வந்திருக்க அவர்கிட்ட பேசுது நம்ம கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் சொன்னாங்க, பாரு நீ அவதான் வள வைப்பாங்கன்னு சொல்ற, அது எனக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டு என்று சொன்ன உடனே அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படியே அது அப்படியே விழுந்துருச்சு, மண்ணா போயிடுச்சு, மண்ணா போயிடுச்சு. எல்லா மக்களும் இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. என்னடா இது பேசுறாங்க, இது வரைக்கும் நம்மகிட்ட பேசாத தெய்வம் அவங்ககிட்ட பேசுது. அப்போ உங்க கொள்கை என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. இப்போ பேசின பிறகு இப்ப அவங்கள வந்து ஈமான் கொண்டுட்டாங்க அந்த மக்கள், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள். இது என்ன ஆச்சுன்னா அப்படியே பக்கத்துல உள்ள கிராமங்கள் அப்படியே எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இவங்க காலையில ஃபஜ்ர்ல வந்தாங்களா, அசர் தொழுவைக்கும் போது அவ்வளவு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை கொண்டு ஈமான் கொண்டுட்டாங்க. ஒரு பார்வை தான் 900 ராஜபுத்திரர்கள், ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் உடைய உள்ளத்தை திருப்பி விட்டார்கள், ஈமான் கொண்டாங்க. அசர் தொழுவ நடந்து 1,00,000 பேர் அல்லாஹ் அக்பர் தொழுவ நடத்துனாங்க. நிஜமா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி நான் தொழுறனோ அதை மாதிரி நீங்க தொழுங்கட்டாங்க. நான் எப்படி தொழுறேனோ அதே மாதிரி நீங்க செய்யுங்கன்னாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை மாதிரி செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். நிறைய பேர் வழிமார்களாக ஆகிவிட்டார்கள். அந்த ஒரு பார்வை. அரசாட்சி செய்தாங்க. ஒரு ஃபகீர் வந்து, ஒரு ஃபகீர், அவங்க இந்திய மக்கள் அதான் சொல்றாங்க, ஹாஜா மொயினுதீன் ஃபகீர், ஃபகீர். அப்படிப்பட்டவர்கள் ஃபகீர் நவாஸாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் உருவாக்கியவர்கள் தான் குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி. அந்த மகான் உருவாக்குனாங்க. அரசன்லாம் எதிர்த்தான், அது நிறைய பெரிய சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அரசன்லாம் எதிர்த்தான், கடைசியில் அவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சூனியக்காரன் ஒருத்தரை கொண்டு வந்தான். ஏன்னா சாகருடைய தண்ணீரை எல்லாத்தையும் இவங்க பூஜால தூக்கிட்டு வந்துட்டாங்க. பெரிய சூனியக்காரா இருக்கிறது, அவன் ஒரு சூனியக்காரரை கொண்டு வந்தான். சூனியக்காரரை கொண்டு வந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னென்னவோ இவங்களை விரட்டுறதுக்கு ஏதோ செஞ்சா ஒண்ணுமே பறக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அசாவை கொடுத்து இதை சுத்தி கோடு போனாங்க. உட்காந்துருக்கிற இடத்துல அப்படி சுத்தி கோடு போட சொன்னாங்க. அவன் நெருப்பு அனுப்புறான், என்னென்னவோ பண்றான், எதுவுமே இந்த கோட்டுக்கு மேல வரமாட்டேங்குது. உடனே மேல பறக்க ஆரம்பிச்சான். மேல பறந்துட்டு நிக்கிறான். இவங்க கீழே இருக்கிறாங்க, அவன் மேல பறக்கிறான். பேர் என்னவோ சொல்லுவாங்க, மான்சிங், பால்சிங்கா, மேல பறக்கிறான். எஜமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, தன்னுடைய நாலேஜ் ஷரீஃப் பார்த்தாங்க, என்ன குஃபுரு மேல நீ கீழையா போ அப்படின்னாங்க. நேரா அது போயிடுச்சு. அவங்களுடைய ஜூத்தா 2 ஒரு இது வச்ச மாதிரி இருக்கும், மேல பால் மாதிரி இருக்கும், அதுல செப்பல் கை கால் மாட்டுவாங்க, அந்த காலத்துல அதுதான் போடுவாங்க. அது அப்படியே பறந்து போய் கட்டையில இருக்கும். அது சாதாரணமா இல்ல, கட்டையில போய் அவன் மண்டையில அடிச்ச அடி அவன் கீழே வந்து வந்துட்டான். விளங்கிருச்சு, நாம தந்திர மந்திரம் செய்யறோம், இது தந்திர மந்திரம் அல்ல, இறைவனுடைய அருள், இறைவன் அருளை கொண்டு வாழக்கூடியவர்கள். அவங்க இவங்கள்ட்ட சரண்டராகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதாக சரித்திரம் சொல்லுது. செய்தி என்னன்னா, ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி அவர்கள் குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை உருவாக்கினார்கள். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபரீதுத்தீன் கஞ்சேஷக்கர் எஜமான் லாகூர்ல இதுல இருக்காங்க, அவங்கள உருவாக்குனாங்க. அந்த மகான் நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி அவங்கள உருவாக்குனாங்க. நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி அவர்கள் உருவாக்கிய நாதா தான்
நஸ்ருத்தீன் சிராக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி. இவங்க எல்லாம் மகான்களுடைய, நான் சொல்றேனே, இவங்க எல்லாமே வாழ்ந்தவர்கள், எதுவும் கதை கிடையாது. அவருடைய மசார் இன்னும் இருக்குது, ஆதாரம் இருக்கிறது. குதுபுதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹுடைய டெல்லியில அவங்களுடைய கபர் இருக்கு. ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி இன்னும் கொண்டாடப்படுகிறார்கள். குதுபுதீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி இன்னும் கொண்டாடப்படுகிறார்கள். நிசாமுத்தீன் மஹபூப் இலாஹி இன்னும் கொண்டாடப்படுகிறார்கள். புரியுதுங்களா? நாம் போலனாலும் சரி, அல்லாஹ் தஆலா மாற்று மத சகோதரர்களை கொண்டு கொண்டாடிட்டு இருக்கிறான். ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி சஞ்சரி அவருடைய தர்பாருக்கு பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் வந்து அவருடைய அருளை பெற்று செல்கிறார்கள். செய்தி என்னன்னா, நாமும் விளங்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வலிமார்களை கொண்டு உலகத்திலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அப்படி என்னுடைய ஷேக் நாயகம் ஃபைசிஷா சர்கார் கிபிலா அவர்கள் நூரி நாயகம் அவங்கள உருவாக்குனாங்க. கௌசிஷா சர்க்கார் கௌசிஷா சர்க்கார் அவங்க நூரி நாயகத்தை உருவாக்குனாங்க. நூரி நாயகம் கலிமிஷா சர்க்கார் கிபிலா, அப்புறம் நிறைய மகான்கள். ஃபைசிஷா சர்க்கார் கிபிலா பேரு சொல்லலாம், மறந்து போச்சுன்னா அவங்க பேரை சொல்லலன்னு ஆயிடும். அதனால 2 மகான்கள் நான் ஒத்துறேன். ஏன்னா இவங்களை சொல்ல அவங்கள சொல்ல ஹைர் அல்லாஹ் ஃபசில் செய்யணும். இப்போ நம்ம ஷேக் நாயகம் உருவாக்கியவர்கள் சுபுரிஷா சர்க்கார், அல்லாஹ் அவருடைய ஃபைசானை கொண்டு அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை செய்ய வைக்கட்டும். அவருடைய கபருடைய ஜொலிக்க செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவருடைய நூறாக ஆக்குவானாக. அந்த மகானுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. அவருடைய ஃபைசான் அல்லாஹ் உலகம் முழுவதும் பரவ செய்யட்டும். ஐனிஷா கிபிலா ஆலிம், ஜெயிதான ஆலிம், அந்த மகான் அல்லாஹ்ட்ட சென்று விட்டார்கள். அவங்களுடைய சில்சிலா அல்லாஹ் உயர்வாக்குவானா. அல்லாஹ் கியாமத் வரையும் அவங்களுடைய சில்சிலா தாபரக்கத் ஆக்கி அருள் புரியணும். ஹக்கீம் ஷா ஹசரத் கிபிலா ஆடுதுறையில் இருக்கிறாங்க, இன்னும் அங்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். முஸ்தாக் ஷா ஹசரத் கிபிலா அவர்கள் நாகப்பட்டினத்துல அவங்க சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் அவங்க தான் சொன்னேன், அவங்களுடைய கிலாபத்துல அந்த மகான் வந்தாங்க. ஒருத்தர் மஜ்தூப் வந்து தான் சர்க்கார்ட்ட சொல்லி அவங்க கிலாபத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மகான் யாருன்னே தெரியல. மஜ்தூப் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, யாருன்னே தெரியல. அவர்கள் நாகூர் நாயகமா கூட இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க காணும். நாகூர்ல அவங்கள திரும்ப 2வது பார்க்கவே முடியல. நானும் தேடினேன், அந்த சஃபர்ல நானும் இருந்தப்போ அவங்கள திரும்ப எங்கேயாவது பார்க்கலான்னு தேடினா காணவே இல்லை. அந்த மாதிரி எஜமான் அவர்கள் வந்து கூட சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட மகான். ஏன்னா ஷேக் மேல ஆஷிக்கானவங்க. சுபரிஷா அதில் அவங்க பேசுனாங்கன்னா அல்லாஹ் அக்பர், ஷேக்குடைய உயர்வை பேசுவாங்க, ஆதாபே ஷேக்க பேசுவாங்க. இன்னைக்கு அதிகமான ஃபைசிகள் ஆரம்ப காலத்துல பழைய முரீதுகளுக்கு தெரியும். அவங்க எல்லாமே ஆதாபே ஷேக்னா என்ன, ஷேக்கை எப்படி மதிக்கணும்னு கற்றுக்கொண்டது அவருடைய பயான்ல தான், அவங்களுடைய ஸ்பீச்ல தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நிசாம் ஜமால் சர்க்கார் அவங்க எப்பவும் பார்த்தாலும் சரி, புரோச்சேரி மாசால் நான் 2 வருஷம் ஓதுனேன். ஓதும் போது அங்கதான் முடிச்சேன். நான் ஆரம்பத்துல நான் காஷ்மீர்தால நான் 5 வருஷம் ஓதுனேன். 5 வருஷம் ஓதி அதுக்கு பிறகுதான் புரோச்சேரியில பட்டம் வாங்கன்னு சொல்லிட்டு 2 ஜும்ரா 6-7 அங்க போய் பட்டம் வாங்கினேன். அப்போ ஜிகர் மஜ்லிஸ் நடக்கும் வேலைக்கிழமை. சுபரிஷா வருவாங்க, சர்க்கார் சுபரிஷாவை பேச சொல்லுவாங்க. ஜமால் சர்க்கார் ஒரு தடவை சொன்னாங்க, சுபரிஷாவை நான் பேச சொல்றேன், ஏன் தெரியுமா, என்னுடைய முரீதுகளுக்கு ஆதாப ஷேக நான் சொன்னா நல்லா இருக்காது, அவங்க நாவால சொன்னா நல்லா இருக்கும். என் முரீதுகளுக்கு ஆதாப ஷேக சுபரிஷா தான் சொல்லி அவர்களுக்கு அதபுனா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷேக விலங்கன முரீது அவங்க. கோடியில் ஒருவர், குருவை அறிந்தவர் கோடியில் ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்படி விலங்கன முரீது. ஹக்கீம் ஷா ஹசரத் அவங்க பேசினா அல்லாஹ் இதை ஞானமா கொடுப்போம். அந்த மகான் அந்த பாடல் படிச்சு சர்க்காருக்கு முன்னாடி அந்த பைத்து படிச்சு சொல்லுவாங்க, குறிப்பில்லாத ஏகன் ஒன்று குறிப்பில் வந்தது, ஞான ஒளி பாதையிலே தெரிய வந்தது, மறைந்திருந்த புதையல் ஒன்று பவனி வந்தது, பவனி வரும் வீதியிலும் இருந்து ரசிக்குது. அது நிறைய அது வரும். அந்த இது ஒவ்வொரு இதா சொல்லுவாங்க. வணங்க வைத்ததும் அவன்தான், வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதும் அவன்தான். நம்மளை வணங்கணும், நம்மளை வணங்க வச்சதான் அவன் தான். இராதாவை போட்டது அல்ல, குனிய வச்சது அல்ல, நிமிர வச்சது அல்ல, அதை ஏற்றுக்கொள்பவன் அவன் தான் அப்படின்னு படிப்பாங்க. அந்த மகானுடைய நாவை திறந்தால் மாரிஃபா இறை ஞானமாக கொடுக்கும்.
முஷ்தாக் ஷா ஹஜ்ரத் கிப்லா அவங்களும் மூத்த முரீது, அவங்களாம் சீனியர் மோஸ்ட் கலீஃபாக்கள். அவங்க பேசுனாங்கன்னா பாத்தீங்கன்னா ஷேக் அபீஹ்னு பேசுவாங்க. என்னுடைய ஷேக்குடைய அருள், என் ஷேக்குடைய அருள் என்று பேசுவாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஷேக் மேல ஆஷிக் ஆக்கி விட்டுருவாங்க. அவருடைய ஒரு பயான் கேட்டா போதும், ஷேக் மேல காதல் வந்துடும், அப்படி ஆக்கிடுவாங்க. ஊர்த்திட்ட ஊருது. அல்லாஹ் சர்க்கார் வந்து ஒரு இதை கொடுத்துருக்கிறாங்க, ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி மதனிஷா, சிங்கப்பூர் மதனிஷா, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய லாயிலா கலிமா பேசுவாங்க. எஃபெக்டிவா இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய உள்ளத்துல ஷேக்குடைய முகப்பத்தை உண்டாக்கக்கூடியதா இருந்துச்சு. நான் அவங்களோட 3 நாள் இருந்தேன். சில்லா இருக்கும் போது, நாங்க சில்லா இருக்கும் போது 3 நாள் சிங்கப்பூர்ல இருந்து வந்து இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் ஷேக்கு தான். அவங்க பேச்சுல சொல்றேன், லாயிலா கலிமா பேசுவாங்க. எங்கள்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கும் போது, நாங்க கலிஃபா அந்த சில்லா இருந்தோம் பாத்தீங்களா, ஆலிம்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்க அதிகமாக சர்க்காரை நேசிங்க, காதல்ல தான் வெற்றி இருக்கு. முகமது ரசூல்லா மேல முஹப்பத்து வந்தாதான் ஈமானேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அது மாதிரிதான் ஷேக். காதல் இருந்தாதான் வெற்றி. இல்மெல்லாம் அப்புறம் அவங்க கொடுத்துருவாங்க, ஒரு பார்வையில கொடுத்துருவாங்க, உன்னுடைய உள்ளத்தில் காதல் இருந்தா அப்படின்னா சொல்லிட்டு அவங்க, நான் என் ஷேக் மாதிரியே எல்லாரும் செய்ய நான் ஆசைப்படுகிறேன். சர்க்கார் எப்படி தண்ணி குடிப்பாங்க, சர்க்கார் எப்படி நடப்பாங்க, சர்க்கார் எப்படி உட்காருவாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க, இப்படி நான் ஒவ்வொன்றாக உள்வாங்கி ஷேக உள்வாங்கி நான் அப்படியே மாற ஆசைப்படுகிறேன் நான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் எனக்கு வரல, சர்க்கார் அப்படின்னு ஒரு கணப்பாங்க, அது நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு வரல அப்படின்னா. அவங்க 3 நாள் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஷேக்குடைய காதலை உண்டாக்குச்சு. அவருடைய சொகபத்தில் இருக்கும்போது ஷேக்குடைய காதலை உண்டாக்கு. ஷேக் நாயகத்தோட ஒவ்வொரு கலீஃபாக்களும் உயர்வானவர்கள். செகண்ட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அந்த செகண்ட் ஜெனரேஷனுடைய தலைவர் யாருன்னா எங்களுடைய உஸ்தாத் சுஹூதி ஷா ஹதரத் கிப்லா, அவங்க தான். அவங்களுக்கு தான் செகண்ட் ஜெனரேஷன். சர்க்கார் ஒவ்வொரு கலீஃபாக்களை உட்கார வச்சு இல்மு ஞானம் கொடுத்து, இவங்கெல்லாம் சீனியர் மோஸ்ட். கனீமி ஷா ஹதரத் கிப்லா மறக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அழகா குழந்தை புள்ள மாதிரி பேசுவாங்க. தவாது, அவங்கள மாதிரி தவாது யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு கனிவு. சின்ன பிள்ளைய பார்த்தாலும், என் சர்க்கார் எப்படி தவாது, அதே தவாது அவங்கள்ட்ட. சின்ன பிள்ளைய பார்த்தா அப்படியே குனிஞ்சு பேசுவாங்க, அவ்வளவு கண்ணியம் கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி ஒரு தவாது அவங்கள்ட்ட தான் இருக்கு. ரொம்ப முஹ்லிஸான முரீது அவங்க. கனிமி ஷா ஹதரத் உள்ள அல்லாஹ் யாரெல்லாம் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஷேக்நாத்துடைய ஹலீஃபாக்கள், அவர்கள் ஆஃபீஸ் சலாமத்தை, நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடுத்து, அவர்களும் உடல்நல குறைவா இருக்காங்க கேள்விப்பட்டேன். அல்லாஹ் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுங்க. இந்த ரமலானின் பொருட்டால் அவங்களுக்கு நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாத கொடுத்து, அவங்களுடைய ஃபைசானை உலகம் முழுவதும் பரவாயில்ல தௌஃபீக் செய்யணும். அப்படி அவங்களுடைய இது இருக்கும். சர்க்கார் அவங்க சேவையை, எங்க துபாயில எங்கேயோ போயிருக்குமோ, அவங்களுடைய சேவையை வந்து எழுதி ஒரு தபால் போட்டாங்க. நீங்க சர்க்கார் எஜமானே, நீங்க இல்ல, நீங்க வரல இந்த வருஷம் துபாய்க்கு, ஆனா கனிமிஷா வந்து எங்கேயும் வந்து எங்களுக்கு நீங்க இருந்தா என்ன இல்மு ஞானத்தை கொடுப்பீங்களா, அந்த இல்மு ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று சர்க்கார் அவங்க முன்னாடி தான் படிக்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கும் பல புரிதுகள் இருக்கிறாங்க. நம்ம ஷேக் நாயகத்துடைய கலீஃபாக்களுடைய நிலை, என்னுடைய சர்க்காருடைய சஜ்ஜாதாக்கள், அல்லாஹ் அக்பர், 4 சஜ்ஜாதாக்களும் 4 மாணிக்கங்கள். அப்படி நம்ம இன்னும் அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கருணை, அவங்களுடைய அந்த அரவணைப்பு இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நம்ம எஜமான தர்பாருக்கு போக முடியாது. அப்படி அவங்க நம்மளை அரவணைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால சஜ்ஜாதாக்கள் அவர்களுடைய ஷேக்குடைய ஹூன்னு சொல்லுவாங்க, அவருடைய ரத்தம் அது. அதனால எஜமானுடைய அருள் பார்வை எல்லா சஜ்ஜாதாக்களையுமே இருக்கு. எல்லாரும் பார்த்தாலும் சரி, சர்க்கார் அந்த அரவணைக்கிறது. எஜமான் எப்படி நம்மளை வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வரணும்னு நினைச்சாங்களோ, அதே மனநிலையோடு இந்த சஜ்ஜாதாக்கள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை அரவணைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட சஜ்ஜாதாக்கள் அவர்களுக்கு ஆஃபீஸ் சலாமத்தையும் நீண்ட ஆயுள், நோய் நொடி இல்லாத வாழ்வு கொடுத்து ஷேக் நாயகத்துடைய காந்தானை ஷாந்தாராக வாழ வைப்பானாக. கியாமத்து வரை எஜமானுடைய தர்பார் ஜொலிக்க வைப்பானாக. கியாமத்து வரைக்கும் இந்த இல்மு ஞானத்தை உலகம் முழுவதும் பருவதற்கு ஷேக் சர்க்காருடைய கலீஃபாக்கள், முஹிப்பீன்கள், அதே மாதிரி முரீதுகள், சஜ்ஜாதாக்களை கொண்டு அல்லாஹ் உலகம் முழுவதும், அவருடைய காந்தானை கொண்டு உலகம் முழுவதும் அல்லாஹ் இந்த ஞானங்களை பருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار يا خالق الجنه والنار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا ارحم الراحمين.
அல்லாஹும்ம ஆத்திகனா மினன் நார் வாதிகில்னா ஜன்னத மஅல் அப்ரார். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உலகம் முஸ்லிம்களுடைய பாவங்களை ரப்பே. யா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக கண்ணியப்படுத்தியுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியா அல்லாஹ், முழுமையாக மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் ஃபஸலை கொண்டு ரப்பே எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யா அல்லாஹ், அறியாப்புதிலிருந்து எங்களுடைய ஹாஜத்தில் பூர்த்தி செய்ய ரப்பே. இந்த ரமலானை நீ எதற்காக கொடுத்தாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தௌஃபீக் செய்யா அல்லாஹ், முத்தகீன்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், ஷரியத் தரீகத்தை ஹகீகத் தக்வா மாரிஃபத் தக்வா பேணக்கூடிய நசீபுடைய அல்லாஹ். யா அல்லாஹ் ஷேக் நாயகத்துடைய முழுமையான ஃபைசானை அடைந்து யா அல்லாஹ் அவர்களை கொண்டு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை, கலிமாவுடைய விளக்கத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், கலிமாவுடைய உணர்வுல வாழும் நசீபை எங்களை பிச்சைக்கொடு ரஹ்மானே. யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அனைத்து தேவைகளையும் அனைவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் கூடிய அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதி வ அலா அலிஹி வஸஹ்பிஹி அல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி ஸல்லி